எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் மிளகு 2 சேர்த்துமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வரமிளகா 1 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய மிளகாவாக இருக்கும் 1 சேர்த்துருக்கேன். சின்ன மிளகாவாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சின்ன சைஸ் தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது அரிசி பருப்பு சாதத்துக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நான் எந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள். தக்காளி கம்மியாக தான் இருக்குது, இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அரிசி பருப்பையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ 1 டம்ளர் இருக்குது, அதாவது 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பு இருக்குது. இப்போ இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை விசில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விடலாம். இன்றைக்கி நான் 3 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். அரிசி பருப்பு சாதம் ஒரு 15 மினிட்ஸில் செய்கிற டிஷ் தான். நீங்கள் எதாவது சடனாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு சைடிஷ்லாம் நீங்கள் இருந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. சைடிஷ் இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. குக்கர் விசில் எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி பருப்பு நல்லா கலந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியலும் அப்பளமும் வச்சுருக்கேன் சைடிஷ்ஷாக. நீங்கள் என்ன காய்கறி இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைத்தாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சைடிஷ்ஷே இல்லைனாலும் நீங்கள் வெறும் அரிசி பருப்பு சாதமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.